ஓகே, இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். 4.2 தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த என்னெல்லாம் பார்க்கணும், ஏபிசின்னு சொல்லி 3 விதமான கொஷின்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கொஷினாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்யலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் த பாயிண்டர் ஸ்டாப்பிங் ஆன் டி இன் கொஷின் 1A. இதே எக்ஸசைஸ் 4.2ல் கொஷின் 1Aவில் உள்ள அந்த ஸ்பின்னிங் வீலை பாருங்கள். அதில் வந்து பாயிண்டர் வந்து எதில் டியில் ஸ்டாப் ஆணுச்சுன்னா அதோடைய ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த 1A கொஷினை வந்து நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். அங்கே வந்து வீலை வந்து சுற்றி விடும்போது இந்த ஆரோ வந்து டியில் ஸ்டாப் ஆகிடுது. ஸோ இதனுடைய ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ப்ராபபிலிட்டிக்கு முதல்ல ஃபார்முலா வந்து நல்லா தெளிவாக படிச்சிருக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் எனிதிங் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் possible outcomes, number of favorable நம்மளுக்கு என்ன வேணுமோ அதனுடைய outcomes, favorable outcomes divided by total number of possible outcomes, ஓகேவா? அப்போ total number of possible outcomes, number of favorable outcomes divided by total number of possible outcomes. இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் நம்மளுக்கு வந்து பாயிண்டர் ஸ்டாப்பிங் ஆன் டி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் டி அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அந்த வீல் சுற்றி விட்டு அந்த டியில் வரணுன்னா ஒரு தடவை தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதோட அவுட்கம்ஸ் வந்து 1 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ். எதெல்லாம்? இந்த ஏ வரலாம், பி வரலாம், சி வரலாம், டி வரலாம், மறுபடியும் இந்த ஏ கூட வரலாம். ஓகேவா? ஸோ மொத்தமாக 1 2 3 4 5 சான்சஸ் இருக்குது. அந்த 5 சான்சஸில் டி அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி ஆஃப் பாயிண்டர் ஸ்டாப்பிங் ஆன் டி அப்படிங்கிறது ஒரே ஒரு சான்ஸ் தான். ஸோ 1/5. ஓகேவா? இப்போ பியை பார்ப்போம். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அண்ட் ஆஸ் மீன்ஸ் ஏ, கேபிட்டல் ஏ போட்டிருப்பாங்க. ஃப்ரம் எ வெல் ஷஃபிள்டு டெக் ஆஃப் 52 பிளேயிங் கார்ட்ஸ் விளாடுவோம் இல்லையா? அதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 52 கார்ட்ஸ் இருக்கும். 52 கார்ட்ஸ் இருக்கும் நம்ம ப்ளே கார்ட்ஸில். அதில் வந்து பிளாக் கார்ட்ஸும் இருக்கும், ரெட் கார்ட்ஸும் இருக்கும். ஓகேவா? பிளாக் கார்ட்ஸில் பாதி இருக்கலாம், ரெட்டு பாதியாக இருக்கும். ஸோ 26 இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பிளாக்கில் 2 ஃப்ளவர் இருக்கும். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளப் அப்படி இருக்கும். க்ளப் அண்ட் ஸ்பேட் இருக்கும். ஓகேவா? க்ளப் அண்ட் ஸ்பேட் இருக்கும். இதில் வந்து டைமண்ட் அண்ட் ஹார்ட் இருக்கும். ரெட் கலரில் வந்து டைமண்டும் ஹார்ட்டும் இருக்கும். இதில் வந்து ஸ்பேட் இருக்கும். பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேட் அப்படிம்பாங்க. அது மாதிரி இருக்கும் ஒரு ஃப்ளவர். ஓகேவா? இதில் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை க்ளப் அப்படிம்பாங்க, இதை ஸ்பேடும்பாங்க, இதை டைமண்டும்பாங்க, இதை ஹார்ட்டும்பாங்க. ஸோ இது ரெண்டுலேயும் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். இப்போ க்ளப்பை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா ஆஸ் இருக்கும், ஏ இருக்கும். அதே மாதிரி 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும், 5 இருக்கும், 6 இருக்கும், 7 இருக்கும், 8 இருக்கும், 9 இருக்கும், 9 வரை இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா குயின் இருக்கும், கிங் இருக்கும், ஜே இருக்கும். ஓகேவா? ஜோக். ஸோ இத்தனையும் இருக்கும். அப்போ டோட்டலாக எவ்வளோ வருது பாருங்கள். 9, A1 10, 11, 12, 13. ஸோ ஒவ்வொரு ஃப்ளவருமே வந்து 13 இருக்கும். க்ளப் 13, ஸ்பேட் 13, டைமண்ட் 13, ஹார்ட் 13. சரியா? இப்போ கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, கெட்டிங் அண்ட் ஆஸ்னால் என்னது? ஏ. அப்போ இந்த ஏங்கிறது க்ளப்பாக இருக்கலாம் ஒரு சான்ஸ். அதே ஏ வந்து ஸ்பேட் ஏவாக இருக்கலாம், அல்லது டைமண்ட் ஏவாக இருக்கலாம், அல்லது ஹார்ட் ஏவாக இருக்கலாம்.
ஸோ அந்த ஆஸ் விழுறதுக்கு டோட்டல் சான்சஸ் எவ்வளோ இருக்குன்னா அந்த மொத்தம் இருக்கக்கூடிய 52 கார்ட்ஸில் 4 கார்டு தான் நம்மளுக்கு ஏ இருக்கும். அப்போ அந்த 4 சான்ஸ் தான் இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆஸ் ஓகேவா, அந்த ஏ அப்படிங்கிறது விழுறதுக்கு ஃபஸ்ட்டு மேலே என்ன எழுதணும், நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். ஸோ 4 சான்ஸ் தான் அந்த ஏங்கிறது. 4 கார்டு இருக்கும், அந்த 4 சான்ஸ் தான் இருக்குது மொத்தம் இருக்கக்கூடிய 52 கார்ட்ஸில். சரியா, இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 2s are 4, 2 2s are 4, 6 2s are 12, 1 2s are 2, 1 2s are 2, ஸோ 1/13 இதுதான் ஆன்சர். ஓகேவா, அடுத்து சி சம் பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ரெட் ஆப்பிள். ஒரு ட்ராயிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் ஆப்பிள் இருக்குது, அடுத்து ரெட் இருக்குது, அடுத்து ஒரு ரெட் இருக்குது, க்ரீன் இருக்குது, ரெட் இருக்குது, க்ரீன் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் ஆப்பிள். இப்போ நம்ம அதான் எழுத போகிறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் ஆப்பிள். ரெட் ஆப்பிள் சரியா. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் எவ்வளோ அப்படின்னா, நல்லா அந்த ட்ராயிங்கை பாருங்கள். ரெட்டு எத்தனை சான்ஸ் இருக்குது, 1 2 3 ரெட் 4 ரெட்டு தான் இருக்குது. ஸோ ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4. டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 1 2 3 4 5 6 7 ஆப்பிள்ஸ் இருக்குது. ஸோ 4/7 இதுதான் என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் ஆப்பிள். சரியா, ரெட் ஆப்பிள் வர்றதுக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குது, ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு பார்த்தோன்னா மொத்தம் இருக்க 7 ஆப்பிள்ஸில் 4 ஆப்பிள்ஸ் ரெட்டு இருக்கிறதுனால 4 சான்சஸ் இருக்குது. இப்போ 4/7 அப்படிங்கிறது தான் அதனுடைய ப்ராபபிலிட்டி. ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. ஃபோர்த் ஒன் பாருங்கள். நம்பர்ஸ் 1 to 10 ஆர் ரிட்டன் ஆன் 10 செப்பரேட் ஸ்லிப்ஸ். ஒரு சின்ன பேப்பர்ஸாக எடுத்து அதில் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு நம்பர் 1லேருந்து 10 வரை எழுதி போட்டிருக்காங்க. ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுறாங்க. 1 ஸ்லிப் இஸ் சூசன், அதில் ஒன்றே மட்டும் எடுக்கலாமா. ஸோ ஃப்ரம் த பாக்ஸ் வித்தவுட் லுக்கிங் இன்டு இட், அதை பார்க்காமலே எடுக்கணுமா. அப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒரு 4 ஆப்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸில் என்னென்ன நம்ம வாய்ப்புகள்லாம், என்னென்ன சீட்லாம் எழுதி போடுறாங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் ப்ராபபிலிட்டிஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 10 இருக்குது. இதில் நம்ம ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, இதுதான் இதோட அவுட்கம்ஸ். ஓகேவா, அவுட்கம்ஸ் இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் ப்ராபபிலிட்டி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், கெட்டிங் எ நம்பர் 6. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் நம்பர் 6. இப்போ இதில் 6ங்கிற நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்குது, 6 நம்ம உள்ளது சீட் எடுக்கும்போது 6ங்கிற சீட்டு வர்றதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்குது, 1 to 10 வர ஒன்றே தான் இருக்குது. ஸோ ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் வந்து 1 தான். டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் எவ்வளவு, 1/10 இந்த மாதிரி தான் எழுதணும். ஓகேவா, ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் வந்து 1 தான், 6 மட்டும் தான் வரும். ஆனால் டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து 10. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், கெட்டிங் எ நம்பர் லெஸ் தேன் 6. ஸோ செகண்ட் கொஸ்டின், ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் லெஸ் தேன் 6. ஓகேவா, லெஸ் தேன் 6, 6ஐ விட கம்மியாக என்னென்ன அவுட்கம்ஸ்லாம் இருக்குன்னு முதல் பார்க்கணும். இதில் வந்து 1 மட்டும்தான் இருக்கும், 6 மட்டும்தான் இருக்குது. ஸோ 1 ஒரு சான்ஸ். இதில் என்னென்ன வரும்னு பாருங்கள். லெஸ் தேன் 6 எதெல்லாம் இருக்குது, ஒரு ரஃபாக எழுதிக்கிறோமே. 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. 6 எழுதலாமா, ஏன்னா 6ஐ விட லெஸ்ஸாக இருக்கிறது தான் எழுதணும். ஸோ 5 என்ன இருக்குது, அப்போ 1 2 3 4 5 இருக்குது. ஸோ ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் 5, டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் 10. 1 5s are 5, 2 5s are 10, 1/2
இதுதான் செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், கெட்டிங் எ நம்பர் greater than 6. ஓகேவா? ஸோ தேர்ட் ஒன், probability of getting greater than 6. greater than 6 இதெல்லாம் வரும். 6 கிடையாது, 7 வரும், 8 வரும், 9 வரும், 10 வரும். ஸோ 4 சான்சஸ் தான் இருக்குது. ஸோ ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் 4, டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம் இஸ் எவ்வளவு? 10. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2 2s are 4, 5 2s are 10. ஸோ ஆன்சர் இஸ் 2/5. ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஒன், ஃபோர்த் கொஸ்டின், கெட்டிங் எ 1 digit நம்பர். பாருங்கள், இது கொஞ்சம் புதுசாக இருக்குது பாருங்கள். கெட்டிங் ப்ராபபிலிட்டி ஆஃப்னு எழுதிக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1 digit நம்பர். 1 digit நம்பர் இதில் எதெல்லாம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் 1 digit நம்பர் எதெல்லாம் இருக்குது? 1 to 9 வரை நம்மளுக்கு என்னது தான்? 1 digit நம்பர் தான். 10 மட்டும் தான் 2 digit. அப்போ இது மட்டும் தான் கிடையாது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் வந்து 10னா நம்மளுக்கு ஃபேவரபிள்ங்கும் போது 1 digit நம்பர் எவ்வளோ இருக்குது? 9 இருக்குது. ஸோ 9/10 இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே.